உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாங்க அப்படியே எங்களை விட்டு கொடுக்கிறோம். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே ஆவியானவர் நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் அப்படி சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். பிகாஸ் தட் இஸ் த ட்ரூத். அதை அவர்கள் ஆண்டவரே அதை அனுபவிக்க அனுதினமும் ஆவியில் அனலா இருக்கிற அந்த கிரேஸ் ஒவ்வொருவருக்கும் அப்படியே ரிலீஸ் ஆகிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸோ இந்த டேஸ்ல பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்க நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. ப்ராக்டிக்கலா எங்க சிந்தனை ஓட்டத்துல என்னெல்லாம் தடைகள் இருக்கு அதெல்லாம் எங்களோட பேசி இருக்கிறீங்க. அண்ட் அந்நிய பாஷையை பேசுவது என்பதோ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது என்பதோ சரீரத்துல உணர்கிற வரைக்கும் அந்த டான்ஜிபிள் அனாயிண்டிங்க நாங்கள் உணர்வது வந்து ஆப்ஷன் கிடையாது. கண்டிப்பா எல்லாருக்கும் அது பெற்றே ஆகணும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்து விட்டீங்கன்னு எங்களோட பேசிட்டு இருக்கீங்கப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் விண்டா நீங்க ஆண்டவரே டெய்லி டெய்லி அவர்களை புதுப்பிக்கிறீங்க. எஸ் லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வி டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைம்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆவியில ஒருமையோடு நாங்க உண்மை துதிக்கவும் உம்முடைய ஆழங்களை புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஆவியானவர் வழிநடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Let this time be dedicated for that. எங்களுக்கு இது வேணும் அது வேணுங்கிறதுக்கான நேரம் இது அல்ல. எங்களை ஆவியில நாங்கள் பலப்படுத்தி கொள்ள எல்லாருக்குள்ள இருக்கிற கிரேஸ் அப்படியே கிருபை வரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட நாங்க எல்லாரும் இன் ஒன் அக்கார்ட் தேவனுடைய அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டு இருக்கிறோம். அதனால எல்லாருக்குள்ள இருக்கிற பெஸ்ட் எல்லாமே ஷேர் ஆகுறதுக்காக நன்றி. அதற்கு நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த டைம்ல நாங்க ஜாயின் ஆகும்போது கிவர்ஸா ஜாயின் பண்றோம், கொடுக்கிறவர்களாய் நாங்க ஜாயின் பண்றோம். ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுகிறவர்களா அல்ல, உம்மிடத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் கனெக்ட் ஆன ஒவ்வொருவருக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த மனநிலையோட நம்ம எல்லாரும் ஆண்டவரே இது ஒரு மினிஸ்ட்ரிங் டைம். நாங்க ஒருத்தங்க மினிஸ்டர் பண்ண மத்தவங்க ரிசீவ் பண்ற நேரம் அல்ல. கனெக்ட் ஆகுற ஒவ்வொருத்தரும் இந்த கேதரிங்க்கு ஆண்டவரே நீங்க என்னுடைய யுனிக்னஸ் என்ன மேல இருக்கிற தனிப்பட்ட அபிஷேகத்தை தனி விதமான அபிஷேகத்தை ஆண்டவரே நான் ஊற்ற விரும்புகிறேன். ஒருத்தர் ஆண்டவரே நாங்க பலப்படுத்தி கொள்ள ஒருத்தர் தேவனுக்காக பெஸ்டா எழும்ப நாங்க ஒருத்தர் அப்படியே அந்த நல்ல வார்த்தைகளையும் அந்நிய பாஷைகளையும் நாங்க அப்படியே பிளெஸ்ஸிங்க ரிலீஸ் பண்ண. எஸ் லார்ட், நாங்க அதை விட்டு கொடுக்குறோம். இந்த டைம்ல நாங்க அதுக்கு விட்டு கொடுக்குறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்ப எல்லாம் பிளஸ் பண்ணலாமா? கனெக்ட் ஆகுற ஒவ்வொருத்தரையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம் சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிறோம். இதுல கனெக்ட் ஆக தடையா இருக்கிறவர்களுக்கும் இந்த கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம். பிறகு யூடியூப்ல பார்க்கிறவர்களுக்கும் அந்த கிரேஸ் அப்படியே அவர்களுக்கு பெருகுவதாக, லைவா கனெக்ட் ஆக இந்த கிரேஸ் பெருகுவதாகன்னு சொல்லி நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. ரீதரமா ஷாக்கர பேதர மூஷதரமா ஓரி மேஹசி திரைமே கர பௌஷதரே ஹலி ஹரீதரமா. எல்லா அந்நிய பாஷைகளை பேசுங்க. உங்க சிந்தையில வருகிற விஷயங்கள் நாங்க அந்நிய பாஷையை பேசும்போது உங்க மைண்ட்ல என்ன விஷயம் வருதோ அதோட பெஸ்ட் பாசிட்டிவ் அவுட்கம் நினைச்சு பார்க்கணும். ஓகே, இப்போ ஒருவேளை நான் அந்நிய பாஷை பேசும்போது ஒரு மாதிரி டல்லா இருக்கு, சோர்வா இருக்கு, அப்படி ஒரு ஃபீல் உங்க மைண்ட்ல வருதுன்னா நீங்க ரொம்ப உற்சாகமா ஆவில் நிறைஞ்சு சந்தோஷமா பயங்கர பீஸ்ஃபுல்லா இருக்கிறத மைண்ட்ல கொண்டு வாங்க. பிகாஸ் தட் இஸ் ஃபர்ஸ்ட் நீடு. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீதரமா ஷாக்கா ரேபி ரேமி தீலை கர பௌஷதரமா ஓரா மாஷி தெரே ஹெசி தெரே மே கர தலாமா கரபே ஓரா மாஷா. டோன்ட் வரி. ஒரு மாதிரி எனக்கு டல்லா இருக்கு, ஒரு மாதிரி சோர்வா இருக்கு, சூழ்நிலை ரொம்ப ரியலா இருக்குது, இது மாதிரி எல்லாம் யாராவது இருப்பீங்களான்னா எண்ட் ஆஃப் திஸ் ப்ரேயர் நீங்க பாருங்க ரெஃப்ரெஷ்டா இருப்பீங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் அலோன். நீங்க ஒரு கூடுகைக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு தோட்டத்தில் நடப்பட்ட செடியா இருக்கிறீங்க. யூ ஆர் டேக்கன் கேர். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படியே பராமரித்து கொண்டு இருக்கிறார். அதனால நீங்களே என்ன பண்ண முடியாது, யூ கேனாட் ஸ்டாப் த பீஸ். உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிற சமாதானத்தை நீங்கள் நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி ஒரு எடுத்து உங்களை ஆண்டர் வச்சிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அடிக்கடி நீர் பாய்ச்சி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? நம்ம ட்ரை ஆகும் தான், ஒரு நேரத்துல சோறு வரும் தான். பட் ஆனா இஃப் த பிளான்ட் நீட்ஸ், அது ட்ரை ஆகுது, அதுக்கு தண்ணி பத்தல அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க தோட்டக்காரங்க?
பார்த்து அடிக்கடி தண்ணிய பாய்ச்சுறாங்க. எல்லா செடிக்கும் அது தேவையா? இல்ல. சில செடிகளுக்கு அடிக்கடி நீர் பாய்ச்ச வேண்டி இருக்குமானால் நீர் பாய்ச்சுறாங்க. அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சோர்ந்து போவது கிடையாது. எவ்ரி டைம் we are down, எவ்ரி டைம் நம்ம சிந்தையில அந்த ஒரு டர்புலன்ஸ் வரும்போது எல்லாம் ஆவியானவர் என்ன பண்றாரு? இஸ் ரெடி டு ஃபில் யூ. நீங்க விட்டு கொடுத்துருந்தாப்பா, ஆவியானவரே என்னை நான் விட்டு கொடுக்குறேன், என்னை நான் விட்டு கொடுக்குறேன். ஐ வாண்ட் யோர் ரெஃப்ரெஷிங் அனாயிண்டிங் லார்ட். உங்க பிரசன்ஸ்ல அப்படியே நிரம்பி இருக்கணும். சிந்தையில அந்த பீஸை நான் அப்படியே ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், லாக் பண்ணிட்டு இருக்கணும். எஸ் எஸ், அதுக்காகவே என்ன அழைச்சிருக்கிறீங்க. அதை நான் அதுக்கு மட்டும் என்ன விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. உங்களால் முடிந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, இல்ல அமைதியா உட்காந்துருங்க. ஹீ வில் டேக் ஓவர், ஹீ வில் டேக் ஓவர். அவருடைய நம்மளுடைய ஸ்லைட்டஸ்ட் இன்விடேஷன், அப்பா எனக்கு முடியல, ஜஸ்ட் ஹெல்ப் மீ பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னா, அவர் எங்கிருந்தோ 1000 மைல் தூரம் இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் கொஞ்சம் தூரமா இருக்காரு அதனால அவர் கிளம்பி வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நோ, He's inside us. He's inside us. God in me. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அவருடைய ஆலயமாகி எனக்குள் இருக்கிறார். நான் சில நேரங்கள்ல மைண்ட்ல ஒரு சோர்வோ வருதோ இல்ல ஒரு ஒரு மாதிரி ட்ரைனஸ் இருக்குதுன்னா, நான் தான் அவரோட கான்சியஸ்னஸ்ல இருந்து தூர போயிருக்கேனே தவிர அவர் என்னை விட்டு போகல. அவர் எனக்குள்ள இருக்கிறார். இதோ சதா காலத்தையும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னவர். எஸ், இருப்பேன்ல இருக்கிறேன். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த ஒரு கான்சியஸ்னஸ்க்குள்ள நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் எதை செய்து கொண்டிருக்கும் போதும், எந்த நிலையில இருக்கும் போதும் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கறத ஆண்டவரே நாங்க எப்பொழுது ஆண்டவரை ஆழமாய் வைத்துக் கொள்கிற கிரேஸ் எங்களுக்கு உண்டாகட்டும். நினைப்பூட்டுகிற ஊழியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ள செய்கிறதுக்காக நன்றி. ஓரா மஷாக்காரே ஹேரே மேகேர பௌஷதரமா ஓரா மகாசத்திர மேகர பௌஷதல பௌரதர மேதர ஷக்கரபோ. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிறைய காரியங்களை குறித்து ஆவியானவரே நீங்க எங்களோடு டெய்லி வார்த்தையின் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்களை நாங்க யோசிக்காத ஆங்கிள் எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் வரீங்க. காலையிலயும் சரி ஆண்டவரே, எங்களுக்கு பகல்ல எங்களோட பேசுறீங்க, ஈவினிங்ல எங்களை ரெஃப்ரெஷ் பண்றீங்க. இது எல்லாவற்றிலும் ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, நாங்க ஒரு ஒரு செகண்டும் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். எங்க லைஃப் ஜேர்னி எப்படி இருந்தாலும் அந்த ஜாய் லெவல் குறையக்கூடாதுன்னு ஆவியானவர் நினைக்கிறதுனால அதுதான் உங்க ப்ரையாரிட்டியா இருக்குது ஏசப்பா. அதுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். புத்தி கெட்டாத சமாதானம் என்பது, இந்த புத்தி எந்த விதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உள்ள விட்டாலும், யா தேங்க்யூ ஜீசஸ், அதையெல்லாம் தாண்டி அதற்கு மேலாக தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்வதே உங்களுடைய சுத்தமா இருக்குது. அதுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை விட்டு கொடுக்குற ஆண்டவரே. ரீதரா கர பௌஷத ரபி ஓரா மஷாதா லஹாரத லேக ரிபிதர பௌஷத லமா ஓரா மஷேதி ரெஹசிதி ரெமே கர பௌஷத ரிஹதி ரெமி ஓரா மஹாரத லேகர பௌஷத ரபா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த பாட்டு யாருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வெட்மன் சாம்பி பாட்டு வில் சிங். நமக்குள்ள ஒரு ரெஃப்ரெஷிங் விஷயம் உண்டாகும். எதை பேசினாலும் ஆவியானவரை தாண்டி எதையும் பேச முடியாத ஒரு ஸ்டேட்ல ஆண்டு கொண்டு போறாரு. பிகாஸ் தட் இஸ் அ நீட். நமக்கு அதுதான் நீடா இருக்குது. அதனால ஆண்டு நம்மள அப்படியே உற்சாகப்படுத்துவார், நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை அப்படியே வேற மாதிரி தூக்கி விட்டுருவார். வில் சிங். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நம்ம பாட போறோம். ஆசீர்வதியும் இல்ல, ஏற்கனவே நான் ஆசீர்வதிச்சிட்டீங்க. சோ ஆசீர்வதித்தீர் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதித்தீர் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிறைத்தீர், ஆவியின் வரங்களினால் என்னை நீரைத்தீர். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படியே நீங்க அப்படி டேக் ஓவர் பண்ண எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம்.
எங்களை அப்படியே நிறைத்து இருக்கிறீங்க, எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீங்க. ஆவியின் கிருபைகளினால் வரங்களினால் எங்களை நிறைத்து இருக்கிறீங்க ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்க அதை அப்படியே அதை ரொம்ப ரியலா நாங்க யோசிக்கிறோம்ப்பா. நிறைய விஷயத்த ஆண்டவரே நீ கிஃப்ட் எங்களுக்குள்ள இருக்கிற கிஃப்ட்னாலதான் நாங்க செஞ்சுட்டு வரோம். இட் இஸ் நாட் தட் வி ஆர் born with it லார்ட். அதோடு நாங்கள் பிறந்தோன்னு இல்ல, ஆவியினால் நிரப்பப்படும் போது சில விஷயங்கள் எங்களுக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. எங்கள் வாயின் வார்த்தைகளா இருக்கட்டும், நாங்க சொல்லுகிற விதமா இருக்கட்டும், முடிவு பண்ணுகிற விதமா இருக்கட்டும், மத்தவங்களை கவுன்சில் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் உடைய கிருபை வரங்கள் அப்படியே வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த மாதிரி எங்களை ஆண்டவரே நீங்க அப்படியே டேக் ஓவர் பண்ணதுக்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாம் பெற்றுக்கொண்டதை குறித்து ஒரு கிராட்டிடியூட் மைண்ட், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதை குறித்தும் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டதை குறித்தும் அப்படியே ஒரு நன்றி உணர்வு நம்மளை நிரப்பட்டோம்னு சொல்லி அப்படியே கேளுங்க. ஏன் தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா இது இல்ல அது இல்ல நம்ம நினைக்க போனோம்னா ஏன் 1 ஆரம்பிக்கும், 2 ஆரம்பிக்கும், 10 ஆரம்பிக்கும், அப்புறம் அது 1000 வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். இது இல்ல அது இல்ல. ஆனால் எதை வேணுமோ அதை எனக்கு கொடுத்துட்டீங்களே, எனக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டீங்களே, உங்களுடைய ரட்சிப்பை கொடுத்தீங்களே, உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு கொடுத்துட்டீங்களே, வேற எது எனக்கு கொடுக்க மாட்டீங்க, வேற எது எனக்கு வராது, வேற எது என்னால கிரியேட் பண்ண முடியாது. என் ஆவியானவரோடும் சேர்ந்து என் வாழ்க்கையும் கிரியேட் பண்ணிக்க முடியும். என்னுடைய சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கும் நான் ஜீவனை பேச முடியும். அவங்களுடைய வாழ்க்கையை டெஸ்டினிக்கு நேராய் திருப்ப முடியும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய உற்றார் உறவினர், பார்க்கிற ஜனங்கள், என்னை தேடி உதவி கேட்டு வருகிற அநேகருக்கு ஆண்டவரே நான் போஷிக்க முடியும். வார்த்தையினால் என்னை போஷிக்க முடியும். பரிசுத்த ஆவியில் நிரம்பி சொல்லப்படுகிற ஆலோசனைகள் அவர் வாழ்க்கையை கட்டி எழுப்பும், தைரியப்படுத்தும். சோர்வில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர்களை தூக்கி விட்டுரும். எத்தனையோ தவறான முடிவுகள் எடுக்க இருக்கிறவங்களுக்கு ஏன் தேங்க்யூ ஜீஸ். நிறைய பேர் சூசைடல் தாட்ல இருந்து வெளியே வருவாங்க when you speak. ஏற்கனவே அது மாதிரி டெஸ்டிமனிஸ் இருக்குது இல்லையா? யாருக்கு இருக்கு? நீங்க ஒரு வேலை அவங்க கிட்ட பேசுனீங்க, அவங்க சூசைட் பண்ற ஸ்டேட்ல இருந்தாங்க, எனக்கு வேண்டாம் இந்த லைஃப் வந்து முடிச்சுக்கலாம்னு இருந்தாங்க. ஆனா நீங்க பேசி அவர்களோட கர்த்தர் பேசி வாழ்க்கை குறித்த உறுதியை கொடுத்து அவங்கள வாழ வைத்தார். அதை குறித்த ஒரு திருப்தி உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்குது. அது மாதிரி அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப, தைரியப்படுத்த, அப்படியே டிப்ரெஷன்ற கொகையில மறைஞ்சிருக்கிறவங்க எல்லாம் தூக்கி வெளியே வந்து வாழ்க்கைய வாழ வைக்க, இந்த பூமியில நீ வாழ்றதுக்கு உனக்கு தகுதி இருக்குது, சூழ்நிலைனால நீ இப்படி போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு பேசி எவ்வளவு பேர் வாழ்க்கையை கட்டி எழுப்ப உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏன் இப்ப எப்படி நம்ம பர்பஸ்லெஸ்ஸா இருக்கிறோம்? அப்படி இல்ல. ஏன் சில நேரத்துல நம்ம வந்து நம்மளை குறித்து ரொம்ப குறைவா நினைச்சுக்கிறது. ஏதோ நம்ம பார்த்தோம், நம்ம சாப்பிட்டோம், நம்ம தூங்கணும். ஆனா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதற்காக மட்டுமல்ல. எவ்வளவு பேரோட லைஃப்ல ஜீவனை பேசவும், அதை எப்படியே பெருக செய்யவும், அவர்களை வாழ்ந்திருக்க செய்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டு பூரித்து பூரித்து அதுலயே அடிக்ட் ஆகுறது. புரியுதுங்களா? ஏன் மத்தவங்க லைஃப் மாறதை பார்த்து சந்தோஷப்பட்டு பூரித்து அதுலயே அந்த சைக்கிள்லயே இருப்பது. அது நிமித்தம் நம்மளோட வாழ்க்கையிலயும் பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்ப்போம், பிடிப்பா பார்ப்போம். ஏன் தேங்க்யூ ஜீசஸ். பகிரங்கமாக வாழ்க்கை மாற்றப்படும். நிறைய பேரோட லைஃப ஆண்டவர் மாற்ற நம்ம அழைத்திருக்கிறார். எஸ். ஒருவேளை உங்களுக்கு இப்ப நான் சொல்லும் போது உங்களை ரிலேட் கூட பண்ணிக்க முடியாம இருக்கலாம். இல்ல நீங்க செய்த விஷயத்த நீங்க சாதாரணமா நினைக்கலாம். இது வரைக்கும் நீங்க யாருக்குன்னா ஒரு வேலை கவுன்சில் பண்ணியோ, உங்ககிட்ட உதவிக்கு ஒரு சோர்வா பேசினவங்க கிட்ட நீங்க ஆண்டோட வார்த்தையை சொல்லி அவங்களுக்காக ஜெபிச்சோ, இல்ல ஏதாவது ஒரு விதமான நீங்க உதவி பண்ணியோ உங்க லைஃப் டேர்ன் ஆனது அவங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்ணும் போது, ஆமா ஆண்டவர் தான் நம்ம மகிமை கொடுக்கணும், நம்ம அதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படி சொல்லி ஒரு டீச்சிங் இருக்குது இல்ல. ஆனா ஆண்டவர் யாருக்கு மகிமை கொடுக்கிறார்? நமக்கு மகிமையை கொடுக்கிறார். நாங்க நினைச்சு சந்தோஷப்படுறேன், யூ ஹவ் டன் இட்ன்னு சொல்லுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் மகிமை வச்சுட்டு என்ன பண்ண போறாருங்க? அவர் ஏற்கனவே மகிமை நிரம்பி இருக்கிறார். சோ ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த மகிமையை நமக்கு கொடுக்கிறார், சந்தோஷப்படுறாரு. நீ இப்படி எல்லாம் பண்ண சூப்பர், கமான், இன்னும் அதிகமா உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை அநேகருக்கு. அது பெருமை, ஆவிக்குரிய பெருமை. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மற்றவர்களை வாழச் செய்ய பார்ப்பது, அதை பார்த்து சந்தோஷப்படுவது எப்படி பெருமையாகும்? பெருமையாகாது. நீங்க நினைச்சு பழைய விஷயங்கள் நடந்ததெல்லாம், நிறைய பேர் லைஃப் மாறினதெல்லாம் நான் சில நேரத்துல நினைப்பேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒருத்தருக்கா அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படி சொல்லும் போது நிறைய பேர் லைஃப் மாறி இருக்கு. அவங்களுக்கு ஆண்டவர் ஒருவேளை அந்த டைம்ல அவங்க மனக்கண்கள் திறக்கப்படலைன்னா அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருந்ததுன்னு யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கிற நிறைய பீப்புளை பொண்ணுங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனா இப்ப சூப்பரா நல்லா வாழ்றாங்க. நான் அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுவே ரிவார்டு தானே நமக்கு. எவ்வளவு பெரிய ரிவார்டு
ரிவார்டு. இப்போ ரிவார்ட்லயே வாழுகிற அனுபவத்துல நம்மள ஆண்டவர் அழைக்கிறார். சோ ஊழியம் செய்கிறவங்க பிரசங்கத்திலிருந்து பேசப்படுவது மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது ஏன் அது மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. we are limited as normal common women. நீங்க வீட்ல இருந்து ஹோம் மேக்கரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், என்ன ப்ரொஃபஷன்ல நீங்க இருந்தாலும், எதை செய்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அன்றாட சந்திக்கிற ஜனங்கள், நம்மள மாதிரி இருக்கிற பெண்கள், நம்மள மாதிரி வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்க கிட்ட நீங்க ஒரு 2 minutes 3 minutes பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும் போது they will feel the difference. உங்க மேல ஏதோ வித்தியாசம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறத அவர் என்ன பண்ணுவாரு, காட்டுவாரு. நீங்க பேசுற வார்த்தையில, அவங்க பாடி லாங்குவேஜ்ல ஒரு டிஃபரன்ஸா பார்ப்பாங்க. அவங்க வாழ்க்கை மாற்றப்படும். சும்மா இல்ல நாம அபிஷேகம் பண்ணப்பட்டு இருப்பது. ஏன் தேங்க்யூ, நாம அதிக நேரம் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்றாங்க சிஸ்டர். ஓகே, பேசுவோம் பேசுவோம் அப்படின்னு பேசுறீங்க. இல்ல அது ஒரு 2 hour நீங்க வச்சிருக்கிறீங்க. இல்ல சில பேருக்கு வந்து நல்லா வாசனை தியானிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? இதெல்லாம் எதுக்கு? ஓகே, உங்க வீடு நல்லா இருக்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்க, அதையும் தாண்டி அதையும் தாண்டி அதை தாண்டி யோசிக்க முடியுதா? இட் இஸ் ஃபார் அதர்ஸ். எல்லாருக்காகவும், எல்லாருக்காகவும் உங்களை சுற்றி உங்களை உங்க சந்திக்க நேரிட பண்ணுகிற எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றவும் தான். ஆண்டவரை லிமிட் பண்ணவே முடியாது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை லிமிட்லெஸ் ஆகுற. ஸோ நம்ம விட்டு கொடுத்தோம்னா யூ கேன் சேஞ்ச் பீப்புள்ஸ் லைஃப். அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேங்க, ஜானி பிரதர் வார்த்தை சொல்றாரு, வார்த்தையை டீச் பண்றாரு, ஹிஸ் பிரேயிங் ஓவர் யூ. அதே மாதிரி நான் பேசுறேன், நான் பிரேயிங் ஓவர் மீ. அப்போ எதிர்முனையில எதுவுமே நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க ஏன் இதை செய்ய போகிறோம்? எங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு உறுதி. ஒருத்தரா சந்தித்து வந்த நாங்கள் இப்ப பஞ்ச் ஆஃப் பீப்புளா, குடும்பமா சந்திக்கிறோம். என்ன உறுதி? பரிசுத்த ஆவியானவர் அழைத்தவர், அபிஷேகம் பண்ணினவர் நான் பேசும்போது வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். கிருபை வரங்கள்னால அவங்களை விடுதலை செய்கிறார். அவங்க வாழ்க்கை கட்டப்படுகிறது. அவங்க வேறு விதமா அந்த லைஃப், குடும்பமே மாறுதுங்கிற உறுதி எங்களுக்குள்ள நிரப்பி இருக்கு. பிகாஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸை நாங்க பார்த்துட்டோம், டெஸ்டிமனிஸை பார்த்துட்டோம், எல்லாரும் அறிக்கை செய்கிறத பார்த்துட்டோம். அதனால இன்னும் அந்த நம்பிக்கை பெருகி நாங்க இன்னும் அதிகமா இதை செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை எனக்கு உருவாகுது. திஸ் கேன் ஹேப்பன். அபிஷேகம் இதெல்லாம் தான் நடத்தும். ஸோ எங்களுக்கு மட்டும் நடத்துமா? கிடையாது. உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் நடத்தும். உங்களை ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீங்க ஒருத்தரும் அப்படி எழும்பி முடியும். இதை விட அதிகமா செய்ய முடியும். ஏசப்பாவே சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறது செய்வான், என்னை விட பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டாரு. சிருஷ்டிகரே அப்படி சொல்றாரு. எவ்வளவு பெரிய மனசு. எல்லாருமே கொஞ்சம் இன்செக்யூர் ஆவாங்கல்ல. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, ஒருத்தன் கீழே வளர்ந்துட்டே வருவாங்க. அந்த அந்த ஹெட் அவங்கள விட அசிஸ்டன்ட் கொஞ்சம் பயங்கரமா நிறைய பேர் ரீச் பண்றாரு, வரங்கள்ல மூவ் ஆகுறாரு, நிறைய பேர் லைஃப் மாறுதுன்னா தேர் கம்ஸ் சவுல் ஸ்பிரிட் மாதிரி வருது இல்ல. தே டோன்ட் அக்செப்ட். சில நேரம் இடங்கள்ல அப்படி நாங்க பார்த்துருக்கிறோம், ப்ராக்டிகலாவே பார்த்துருக்கோம். எங்க லைஃப்ல நாங்க அப்படி சிலதை கிராஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா ஏசப்பா என்னன்னா பயங்கரமா ஒரு மாடல். ஹி இஸ் த பெஸ்ட் லீடர். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறது செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லியிருக்கிறார். ஏன்? ஸோ இங்கேயும் அப்படிதான். இப்போ நாங்க என்ன நம்புறோம்? எங்களை நம்பி தெரிஞ்சோ தெரியாமல வந்தவர்கள், நாங்க செய்கிறது செய்வீங்க, எங்களை விட பெரிய காரியங்களும் செய்வீங்கன்னு நாங்க நம்புகிறோம். நீங்க நிறைய குடும்பங்களை மாற்றுவீங்க, நிறைய பெண்களுடைய வாழ்க்கை மாறும், வாலிப பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறும். நீங்க போகிற இடத்துல எல்லாம் பெரிய பெரிய விஷயம் நடக்கும். நீங்க அப்படியே சொல்ல முடியாது, பெரிய ஸ்தாபனங்களை வைப்பீங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் நான் அப்படியே ப்ராஃபிட்டிக்கா நான் ரிலீஸ் பண்றேன். நான் போய் என்னால போய் என்ன முடியும்? நான் வந்து இப்படிதான், என் வீட்டை விட்டா நான் எனக்கு வேற எதுவுமே தெரியாது, இப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அபிஷேகம் எப்படிப்பட்டவர்களையும் தலைகீழாக மாத்தும். எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க சிக்கிக்கிட்டு எதையும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் உங்களை அநேகருக்கு பிளெஸ்ஸிங்கா வைக்கும். நீங்க ஜஸ்ட் வாயை திறந்து பேசினா போதும். சில நேரத்துல வாயை திறந்து பேசக்கூட வேணாம். யோர் பிரசன்ஸ் இன் தட் பிளேஸ் வில் சேஞ்ச் த ஆம்பியன்ஸ். நீங்க போய் அங்க இருக்கும் போதே அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகும். நீங்க சும்மா தொட்டு ஒருத்தங்களை நல்லாயிடும் அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா கூட நாமத்துல ஜெபிக்கிறேன் பி ஹீல்டுன்னு சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க போய் சும்மா கையில தொட்டுட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா விசுவாசிக்கிறவங்களுக்கு அடையாளங்கள் என்னது? வாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், கைகளை வையுங்கள் அப்பொழுது சுகமாகும் தான் வசனம் தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்காரு அந்த கமிஷன் கொடுக்கும்போது. சார் நீங்க போய் ஜஸ்ட் ஒண்ணும் இல்லை, முதுக பேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே அவங்க ஹீல் ஆயிடுவாங்க. பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள அப்படிதான் இருக்கிறார். என்னன்னா நம்மள நம்ம போயா அப்படின்ட்டு நம்மளோட சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மள லிமிட்லெஸ்ஸா வெளிப்பட ரெடியா இருக்கிறார். எஸ் லார்ட், நான் இது புரியுது, எனக்கு புரியுது, ஓரளவுக்கு வருது, எனக்கு மைண்ட்ல தெரியுது நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ரொம்ப நாளா நீங்க என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறீங்க. நான் தான் வந்து லிமிட் பண்ணி
என்னையே லிமிட் பண்ணி நான் எதையுமே பண்ணாம சில விஷயங்களை இங்க சொல்லுவார் சில பேர்கிட்ட. ஏசுதான் உண்மையான தேவன், இவங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகத்துக்கு போயிருவீங்க. அதை சொல்ல நான் அழைக்கப்படலை. ஏன் நீங்க ஜஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற தேவ அன்பு வெளிப்படட்டும், உண்மையாக அவர்கள் வாழ்க்கை மாற்றப்படும் என்று எண்ணத்தோடு நிரம்பி, ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் சரியாயிட பாருங்க, பிள்ளைய நினைச்சு கவலைப்படாதீங்க, பாரு எப்படி இருக்க போறான்னு நீங்க சொல்ற ஒரு வார்த்தை அவங்க அப்படியே தூக்கி விட்டுரும். they will have the hope, they will be filled with the hope. அந்த நம்பிக்கையோட இருங்க. நம்ம ஏதோ குழம்பு வச்சோமா, கறி வச்சோமா, பிள்ளைங்களை பார்த்தோமா, எஸ் இதெல்லாம் பெஸ்ட் தான், இதெல்லாம் கிரியேட்டிவ் வேஸ் ஆஃப் வர்ஷிப் தான். அதை தாண்டி வெளியே வர்றதுக்கு தான் நம்மள ஆவியானவர் என்ன பண்றாரு, என்கரேஜ். நம்ம அப்படி பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, அந்த வேர்டு யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, போதை மாதிரி. இதெல்லாம் வந்து லிமிட்டா அந்த டைமுக்கு கிடைக்கும். ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து வருகிற இந்த ஜாய், ஒரு சோல் மாற்ற ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கணும். அது பரலோகத்துல உண்டாயிருக்கும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த சந்தோஷத்தை பரலோகத்துக்குன்னே ரிசர்வ் பண்ணிட்டோம். யூனோ, ஒருத்தவங்க மாறும் போது நம்மள அந்த சந்தோஷம் நிரப்போம். அந்த பரலோக சந்தோஷம் நம்ம ரிலீஸ் பண்ண வேர்டு இருக்குதுல்ல, அந்த வேர்ட்னால வர மாற்றங்கள் நமக்குள்ள அது ரிவார்டா நிரம்பும். நம்மள மீறி ஒரு சமாதானம் அப்படியே நம்மள நிரப்போம். எவ்வளவு பெரிய குட் சீட் நீங்க விதைக்கிறீங்க இன்னொருத்தங்க லைஃப்ல. நல்ல வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தை உங்களை கடக்கிறது, உங்களை பிளஸ் பண்ணுது, உங்களை நிரப்புது, உங்களை அந்த சந்தோஷத்துல நிரப்புது, உங்களை அந்த டெலிவரன்ஸ்ல நிரப்புது, உங்க பிள்ளைகளை நிரப்புது, உங்க எல்லைகளை நிரப்புது. அதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்கள வாழ்க்கையை மாற்றுது. எவ்வளவு பெரிய பிளெஸிங் இல்ல, டு ரிலீஸ் வேர்ட் ப்ராஃபிட்டிக்கா ஒருத்தவங்க வாழ்க்கையில அப்படியே சூழ்நிலைக்கு மாறி, ஒருவேளை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு சூழ்நிலை, கடன் பிரச்சனை இப்படி இருக்கு, தலைக்கு மேல போயிடுச்சு, என் பிள்ளை மாறுமானே தெரியல, இப்படி எல்லாம் இருக்கிறதுல இல்லைங்க, நீங்க பாருங்க அப்படின்னு நீங்க அங்க குறுக்கிட்டு உங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளே அவங்க வாழ்க்கையில பேசும்போது எல்லாம் சரியாயிடும் நீங்க சொல்லும் போது, அதே விஷயம் உங்க லைஃப்ல நடக்குமா நடக்காதா? சில பேர் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் நடக்குது சிஸ்டர், எல்லாம் நான் பேசுறவங்களுக்கு எல்லாம் லைஃப் மாறுது, பிள்ளைங்க மாறுறாங்க, ஹீல் ஆகுது, எல்லாம் ஆகுது, என் பிள்ளைங்க மாறல, என் சுச்சுவேஷன் மாறல அப்படின்னா அது உங்களுக்கு வந்து உங்க மைண்ட்ல வந்து ரெவலேஷன் இல்லைன்னு அர்த்தம். இப்பொழுது நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, நீங்க பேசுகிற ஒவ்வொரு நல் வார்த்தைகளும், தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களை நிரப்பி முக்கி சொட்ட சொட்ட நனைய வைத்து டெலிவர் பண்ணிட்டு தான் வெளியேறு. அதை நீங்க நம்ப ஆரம்பிங்க, ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன் இட் வில் சேஞ்ச். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ அப்பா. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவரே அந்த ஒரு உற்சாகம் உண்டாகட்டும்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். உற்சாகத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம். நீங்க கனெக்ட் ஆன எல்லாருமே மாத்தி மாத்தி அப்படி ரிலீஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஏசப்பா, இந்த கூட்டம் இந்த நம்பர்ஸ் பெருக வேண்டும் என்பது அல்ல, ஒவ்வொருத்தரோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவர்கள் வாழுகிற வாழ்க்கை தரம் தேவ ரகமா இருக்கணும் ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு நியமித்த அந்த தரத்துல வாழுகிற அந்த கிரேஸை நாங்க இங்க லைஃப் டுகெதர்ல ஒவ்வொருவருக்கும் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அந்த மாதிரி வாழுகிற கிரேஸ், எஸ் அதர் சென்டர்ட் ஆண்டவரே, எங்களை வாழ்க்கைய அப்படி எவ்வளவு உறுதியாய் வைத்திருக்கிறார் இந்த தேவன், எத்தனை பேரோட வாழ்க்கைய மாற்ற என்ன வைத்திருக்கிறாரு அப்படிங்கிற உறுதி பிடித்து கொள்ளட்டும். அவங்க எதை செய்யும் போதும், ஒரு புதிய விஷயத்த தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஆவியானவர் அதுல இருக்கிறார். ஏன்னா the thought is other centered. அவற்றவர்கள் நல்லது நடக்கணும்னு நினைச்சு நீங்கள் எதை செய்தாலும் அது வாய்க்கும். அது எதை செய்தாலும் வாய்க்கும். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற உங்களுக்கு எண்ணத்தை பயங்கரமான ப்ராஸ்பர் பண்றாரு. அதுக்கு நீங்க வந்து தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா நீங்க கேட்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா நீங்க ட்ரினிட்டியோட மாடல்ல ஆப்ரேட் ஆகுறீங்க. ஏன் மற்றவர்களுக்கு உண்மையாகவே நிதானத்துல தேவனுடைய அன்புல நிரம்பி ஒருத்தங்க லைஃப் மாறணும்ன்றதுக்காக நீங்க எதை செய்தாலும் அதை ட்ரினிட்டி என்ன பண்ணுது, பிதா குமார் பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனுடைய அந்த ஆம்பியன்ஸ் டேக் ஓவர் பண்ணுது, அப்படியே பேக்கப் பண்ணுது. நீங்க வந்து ஐயோ எனக்கு யாரும் இல்லை, நான் தனியா இருக்கிறேன்னா ஃபீல் பண்ண வேணாம். பிகாஸ் நீங்க அதை மாடல் பண்றீங்க. ட்ரினிட்டிக்குள்ள என்ன இருக்கு, செல்ஃப் எம்ப்டியிங், தன்னை விட இன்னொருத்தவங்களை மேன்மையா நினைக்கிறது, அப்படியே அதர் சென்டர்ட், அவர்கள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, மாத்தி மாத்தி ஹானர் பண்ற, தன்னை விட மேன்மையா நினைக்கிறது தான் திரியேகத்துக்குள்ள இருக்கிறது. அதற்குள்ள நாம் இருக்கிறோம். அந்த மாடல்ல நீங்க நிரம்பி எதை செய்தாலும், நீங்க ப்ரொஃபஷன்ல எதை செய்தாலும், நீங்க புதுசா எதனா தொடங்கினாலும், இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் அது வாய்க்கும். தேவ சித்தமா சித்தம் இல்லையா அப்படின்னு நீங்க குழம்ப வேண்டியதில்லை. யார்கிட்டயும் போய் கன்ஃபர்மேஷன் கேட்க வேண்டியதில்லை. உங்க ஹார்ட்ல போட்ட விஷயத்தை நீங்க நம்பி தைரியமாக செய்யலாம். நம்பி தைரியமாக
செய்யலாம். ஸோ நாங்க இந்த ஜூம் மீட் எல்லாம் ஆரம்பிக்கும் போது 2020ல ஜானி பிரதர் காலையில எழுந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் வந்து பயங்கரமா அவங்களுக்கு அப்பத்துல இருந்தே உண்டு. பல வருஷமா அவங்க அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப ஹீ தாட் இது மாதிரி ஜெபம் பண்றது எவ்வளவு நல்லது, ஆவியானோட பிரசனத்தை எப்படி உணர முடியுது, நம்ம எப்படி வளர்றோம், வை டோன்ட் திஸ் பி யூஸ்ஃபுல் டு அதர்ஸ் அப்படின்னு யோசிச்சதுனால என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் மண்டே மட்டும் மார்னிங் எழுந்து ஜூம்ல கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ இதுலயே மீட்டிங்ஸ்லயே வந்து டெய்லி அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்தா நிறைய பேர் காலையில இது வரைக்கும் எழும்பாதவங்க, லைஃப் டைம்க்கு எழும்பாதவங்க எல்லாம் எழுந்து 5 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் அந்த பிரயாசத்தை ஆசிர்வதிச்சார். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருந்த இன்டென்ஷன் என்ன, நான் அதிகாலையில் எழும்பி ஆண்டோட பிரசனத்துல இருக்கும்போது இவ்வளவு ரிசீவ் பண்ணிக்கிறேனே, இவ்வளவு தேவன பிரசனத்தையும் அபிஷேகத்தையும் ஃப்ரெஷ்ஷா இது பண்றேனே, த ஹோல் டே எனக்கு ஆண்டவர் இப்படி பேசுறாரே தொடர்ந்து, இது ஏன் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்ச. அப்படிதான் இந்த ஜூம் மீட்ஸ் எல்லாம் நாங்க ஆரம்பிச்சோம். அதுல நிறைய பேரோட லைஃப மாற்றப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் என்னது, கன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்கல. ஆண்டவர் வந்து, மகனே ஜானி, நீ வந்து அதிகாலை ஜெபத்தை காலையில ஜூம்ல பண்ணு அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. ஃபேஸ்புக்ல போய் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் என்ன ஊர்ஜிதமா அந்த வார்த்தைகளை பேசினாங்க, உள்ளுணர்வு. ஏன், ஆனா அதை நாங்க கீழ்ப்படையும் போது அதுல இருக்கிற பெனிஃபிட் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும். எங்க லைஃபை மாற்றினவர், எங்கள் வாழ்க்கைய மாற்றினவர், எங்களை வாழ வைத்தவர், இப்படி அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுன்றது என்னோட அது செய்யணும் அப்படிங்கறது செய்யும் போது மறுமுனையில நிறைய பேர் பிரயோஜனப்பட்டாங்க. ஏன், சோ இது என்ன சொல்றேன் வரேன்னா, இது வந்து ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஜானி பிரதருக்கும் சுவிதா சிஸ்டருக்கும் மட்டும் இல்ல, உங்க எல்லைகளில் நீங்க அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். உங்க ஸ்பியர் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். எஸ், அபிஷேகன் அனுப்பப்பட்டவன் உங்களை ஆண்டவர் சொல்றாரு. எஸ் சென்ட் ஆண்டவர் ஆவியில நிரப்புறாருன்னா அப்படியே பத்திரமா பூஜை போட்டு வைக்கிறதுக்கு இல்ல, அப்படியே இருக்கிறதுக்கு இல்ல. எஸ் சென்ட் டு சேஞ்ச் பீப்புள்ஸ் லைஃப். நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றப்படும். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருடைய எல்லா பிரயாசங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த மாடல்ல நிரம்பி அநேகருக்கு ஆண்டவரே அது பிரயோஜனமாய் மாறுகிறதுக்காக நன்றி அப்பா. we release the blessing we release the blessing we release the blessing. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும், யூடியூப்ல கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கிரேஸ் ஆண்டவரே, எவ்வளவு வாஞ்சா அப்பாவுக்காக ஏதாவது செய்யணும், ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது செய்யணும் ஒரு அப்படின்னு நிரம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இந்த வீடியோ, இந்த ஆடியோ ஆண்டவரே அவங்களுக்கு போகட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஷோரா அவங்க செய்கிற கிரேஸ் உண்டாகட்டும்ப்பா. எதையான நல்லதுல நிரம்பி, அதர் சென்டர்னஸ்ல நிரம்பி அவர்கள் செய்கிறது வாய்க்கும். அவர்கள் கிருபை வரங்கள் அநேகர் விடுதலைக்கு பயன்படும். அவருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் கட்டவிழ்த்து வேறு விதமாய் அவங்களை கொண்டு போவீங்க, ஹையர் லெவல்ல கொண்டு போவீங்க, அநேகருக்கு விடுதலையா கொண்டு போவீங்கன்ற தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர்கள் மீது நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். அந்நிய பாஷையில பேசுவோமா ஒரு ஃபியூ மினிட்ஸ். ரீஹா ரீதா ரமாக்கா ரபே ஓராமா ஷாஹா ரீதி ரேமே லேக்கா ரபோ. ஒரு அப்படியே ஒரு கமிட்மெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எஸ்ப்பா, எஸ் லார்ட், என்கிட்ட ரொம்ப நாளா பேசுறீங்க, என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுறீங்க, பட் ஐ டூ இட். சம்டைம்ஸ் நான் பண்றேன், சம்டைம்ஸ் நான் பண்றது இல்லை. ஆனா ஐம் அவைலபிள். ஆனா ஆண்டவருக்கு எப்பயுமே நான் திறமசாலி, பர்ஃபெக்டா பண்றவங்க, சூப்பரா பண்றவங்க, அதிகமா நயமா பேச தெரிஞ்சவங்க, சூப்பரா இலக்கணத்துல பேசுறவங்க, பாட்டு பாடுறவங்க, அவங்கதான் தேவைன்றது பிசாசுடைய பொய் கிடையாது. அவைலபிள் பீப்புள், யார் தேவனுடைய சமூகத்துல அவர் சத்தத்தை கேட்டு அவைலபிளா இருக்கிறாங்களோ அவர்களை மட்டுமே ஆண்டவரால பயன்படுத்த முடியும். ஏன், நீங்க சொல்லுங்க, எசப்பா ஐம் அவைலபிள், நான் உங்களுக்கென்று ரெடியா இருக்கிறேன், நான் உங்களுக்குன்னு என்னை ஃப்ரீ பண்ணி கொள்ளுகிறேன், நீங்கள் சொல்ல நான் செய்ய என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்படி சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீதா ரமாசரபே ஓரா மஷாஹா ரீதி ரேஹசி தெரேமே கரபௌஷதரபௌ ஓரா மஷாதா லஹாரதா லேஹா ரதீரா மௌகரபோ. நீங்க இதுல எதுவுமே எக்ஸ்ட்ரா செய்ய வேணாங்க. ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல எங்கெல்லாம் நீங்க வந்து ஒரு தயக்கம் காட்டி நிறுத்துனீங்களோ அந்த அந்த தயக்கம் அடுத்த நேரம் வரும்போது ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஷுட் ஐ சே, ஷுட் ஐ டாக் அபவுட் திஸ், ஷுட் ஐ ப்ரே அபவுட் திஸ், இதை குறித்து அவர்களுக்கு நான் பேசணுமான்னு கேளுங்க. ஏன், உங்களுக்கு அந்த உறுதி வந்த உடனே நீங்க ஜஸ்ட் அவங்க கிட்ட பேசுங்க, பீப்புள் கிட்ட பேசுங்க, தைரியமா பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீதா ராமா காரா பௌஷதரமா ஓரா மஷேதே ரேஹா லாக்கரா பௌதர மேஹச தெரேமி ஓரா மஷிக்கே ரேபே லஹா. சில பேருக்கு என்ன பேச, எப்படி பேச அப்படின்னு ஒரு போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு பொல்லாதவங்க கிட்ட பேசும்போதே ஆண்டவர் ஒரு ஆலோசனையா கொடுக்குறாரு, நீ எதை பேசணும்னு நீ வந்து இது பண்ணாத, அந்த நேரத்தில் ஆவியானவர் உனக்கு அருள்வார்னு ஒரு இடத்துல நமக்கு அந்த வசனம் எழுதியிருக்கு. அதுக்கே அருள்வாரானால்
நீங்க மினிஸ்டர் பண்ணணும், ஒருத்தங்க லைஃப் மாற்றப்படணும், உங்களுக்கு they need help நீங்க ஃபீல் பண்ணி ஆண்டவர் உங்களை பேச சொல்லும்போது அந்த நேரத்துல ஆவியானவர் வார்த்தையை போடுவாரா போட மாட்டாரா? ஏன் அதனால அந்த தயக்கமே வேணாம், அந்த தயக்கமே வேணாம். தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீதரா மகாரா பௌஷதரா பௌ ஓரா மஷாதா லஹா தெரியுமே. நான் நம்புறேன் சப்பா, நேரத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்படும். நான் அப்படியாய் பேசுவேன், அப்படியாய் ஜெபிப்பேன், அப்படியாய் அவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில அப்படியே உங்க ஜீவனை வெளிப்படுத்துவேன், ரிலீஸ் பண்ணுவேன். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஐ எம் அவைலபிள் டு யூ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதே நாட பரிசுத்த ஆவியான உண்டான தைரியம் ஒருத்தரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே, தைரியம் நிரப்பட்டும். ஓரா மஷாக்கா ரேஹா ரீதரா மௌதரா மேகர பௌஷதரபா ஓரா மகாசதர நீரா பௌஷதலா கர வேதர மௌஷதரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். தேங்க்யூ லார்ட். எங்களை அடுத்த பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறதையே எங்களுக்கு போதித்திருக்கிறீங்க. வல்லமை வரங்கள்லாம் எங்களை நிரப்பி வச்சிருக்கிறீங்க. அண்ட் எங்களை ஆண்டவர் பிரசன்னத்துல எப்படி எங்களை உருவாக்கி கொள்ள விட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. இது எல்லாமே அடுத்த லெவல் மூவ் ஆகுறது தான் ஏசப்பா. இவ்வளோ ரெடி ஆயிட்டு நாங்க அப்படியே இருக்கிறதுக்கு அல்ல, நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கதான் ஆண்டவரே. அதுக்கான வழிவாசல்களை திறக்கிறதுக்காக நன்றி. மற்றவர்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிற பார்த்து பார்த்து பூரித்து சந்தோஷப்படுகிற சந்தோஷம் என்பது வேறு விதமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல லைஃப் டுகெதர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிரம்பி இருக்கணும்ப்பா. ஒவ்வொருத்தரும் நிரம்பணும். இந்த பிளெஸ்ஸிங்கை நான் ரிலீஸ் பண்றேன். இந்த பிளெஸ்ஸிங்கை நான் ரிலீஸ் பண்றேன். நான் ரிலீஸ் பண்றேன். இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவர்கள் எல்லாரும் ஆண்டவரே அந்த பிளெஸ்ஸிங்குள்ள இருக்கட்டும். தே நோ ஹவ் இட் இஸ் டு see people change life. வாழ்க்கை மாற்றப்படுவதை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் என்னன்னு எல்லாருக்கும் அனுபவபூர்வமாய் தெரியணும். அந்த விஷயத்த நான் டிக்ளேர் பண்றேன், நான் ரிலீஸ் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். அந்த அனுபவத்துக்குள்ளேயே இருக்கிற அந்த கிரேஸை ரிலீஸ் பண்றேன். நீங்க செய்து விட்டதுக்காக நன்றி. We give you all the glory. In Jesus' name, amen. Amen. Bless you all, bless you all. நீங்க எல்லாம் சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஐயோ நான் இதெல்லாம் பண்ணுவேனான்னு நினைச்ச விஷயத்தெல்லாம் இப்போ ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர், அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஏன் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எல்லாம் யோசிச்சதே இல்லை, ஆனா நான் 4 பேர் முன்னாடி நின்று பேசுறேன், நான் ப்ரே பண்றேன், நான் பாட்டு பாடுறேன், நான் மத்தவங்களை பலப்படுத்துறேன், ப்ரே பண்றேன், கவுன்சில் பண்றேன், வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படின்னு ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஜேர்னி ஆரம்பிச்சுட்டு இருக்குது. ஆமாவா? அது நீங்க ஆமான்னு போடுறதுனால என்ன, ஆமா சிஸ்டர் ஆல்ரெடி நான் அதை செய்யறேங்கிறதுல பெருமைன்னு நினைக்காதீங்க. ஆண்டோட நாம மகிமைப்படுதுன்னு நினைங்க. ஓகே, நீங்க அதனால ஒத்துக்கொள்ளணும். எஸ், கர்த்தர் என்ன பயன்படுத்துறாரு, நான் அதுக்கு ஒத்துழைக்கும் போது என்னை யூஸ் பண்ற பாருங்க. எத்தனை பேர் எஸ் போடுறீங்க? ஏன்? ஸோ ஓப்பன் அப். ஆண்டவருக்காக எலும்பி எலும்பி வில் டூ. ஒரு நம்ம லைஃப் நம்ம நினைக்கும் போது ஒருத்தவங்க இப்படி பேசணும்னு நினைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீட்டா சிஸ்டர் இருக்கீங்க. நானு இப்படி இருந்தேன், ரீட்டா சிஸ்டர் ஒரு நாள் வந்துட்டு பேசினாங்க, அவங்க என் லைஃபே மாறிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நினைக்கிறதே மாறிடுச்சு, செய்யற விதங்கள் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம இல்லாத இடத்துல நம்மை குறித்து நம்ம அவங்க வாழ்க்கை மாற்றப்பட்டதுக்கு தேவன் பயன்படுத்தினதை பேசுறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? அது நமக்கு நம்ம கேள்வி பண்ணணும்னு கூட கிடையாது, நம்ம காதுல கேட்கணும்னு கூட கிடையாது. ஆனா அப்படி ஒரு சைக்கிள் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தையும் பிளஸ் பண்றேன். உம் நமக்கு நம்ம முகத்துக்கு நேரா பேசுறது இல்லைங்க, நம்ம இருக்க மாட்டோம் அந்த இடத்துல. ஆனா நம்மை குறித்து யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க கிட்ட பேசினதுல இருந்து, இவங்க என்கிட்ட பேசினதுல இருந்து என் லைஃப் மாறிச்சு, இவங்க எனக்காக ஜெபம் பண்ணதுல இருந்து என் லைஃப் மாறிச்சு அப்படின்னு சொல்லணும். என்னை குறித்து சொல்லணும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, என்னை குறித்து அப்படிதான் நிறைய பேர் பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குது. அது பெருமை கிடையாது. அது அதுக்காக தான் நீங்க படைக்கப்பட்டீங்க, அதுக்காக தான் பரிசுத்தாவியானவர் உங்களை பிடித்து கொண்டார், உங்களை வாழ்க்கையை மாற்றி உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற. ஓகே, ஸோ பிளஸ் யூ ஆல். அந்த சந்தோஷம் ஒவ்வொரு நிரப்பட்டும். நல்லா இருக்குல்ல? எக்ஸைட்டிங்கா இருக்குதுல்ல? எஸ், இப்படிதான் இருக்க போறோம். இதுக்கு மேல ஒரு பிடிப்போம், இதுக்கு மேல லைஃப்ல என்ன பண்றதுன்னு யோசிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கிடைச்சிச்சா? நீங்க மார்னிங் 9 to 5 தான் ஜாப்னு கிடையாது. ஆவியானவர்கள் அவைலபிளா இருந்தா எவ்ரி டே பிஸி தான் நம்ம. ஓகே, சூப்பர். பிளஸ் யூ ஆல், பிளஸ் யூ ஆல். திஸ் ஜாய் பி லாக்ட். லாக் பண்றேன் இந்த ஜாயை. எஸ், பிளஸ் யூ ஆல். டேக் ஓவர். பை.